சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ பக்தரக்ஷக நமோ 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 சூர நாசக பக்தரக்ஷக நமோ 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 சூர நாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலை வேளையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் உடல் ரீதியான ரோகங்களை போக்கக்கூடிய சக்தி உண்டு என்பதனை நம் முன்னோர்கள் கண்டு வாழ்வில் உயர்வுகளை பெற்றார்கள். இந்த நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சூரியனுடைய அந்த ஒளி காலையிலே உதிக்கின்ற பொழுது வருகின்ற சூரியனுடைய கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சூரியனுடைய கதிர்களுக்கு உண்டு. அதனால தான் இந்த முன்னோர்கள் காலையிலே சூரிய நமஸ்காரம் என்று செய்வார்கள். இப்போ அதெல்லாம் நாளடைவிலே பழக்கத்திலே இல்லாமல் போய்விட்டது. சூரிய நமஸ்காரம் என்பதே என்னென்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த அதிகாலையில் சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை நமஸ்காரம் செய்வது, அப்பொழுது அந்த உதிக்கின்ற வேளையிலே அந்த சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே கதிர்கள் தோன்றும், செங்கதிர். இதைத்தான் அபிராமி அந்தாதி என்னும் 100 பாடல்களில் நமக்கு கொடுத்த அபிராமி பட்டர் முதல் பாடலிலேயே சொல்லுவார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். இந்த உதிக்கின்ற பொழுது தோன்றுகின்ற செங்கதிர்கள், இந்த செக்கச்சவேர் இருக்கின்ற கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்திகளை தரக்கூடியது, உடல் ரீதியிலே ஏற்படுகின்றதாகிய நரம்பு சம்பந்தமான நோய்களை தவிர்க்கக்கூடியது. இவ்வாறெல்லாம் இவற்றை கண்டு நம் முன்னோர்கள் அனுபவித்து வாழ்வில் நமக்கு வெற்றி சென்றார்கள். இவற்றை நாமும் பின்பற்றுகின்ற பொழுது இந்த நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தியும், இந்த உடலிலே இந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கின்ற வகையில் இந்த சூரிய கதிர்களுக்கு ஒரு தனித்துவமான சக்தி உண்டு. அந்த வகையை அவ்வாறு நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்து ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று அங்கே நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் வெற்றிகளையும் தரக்கூடியது இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே இறை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்பையும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய பணிகளிலே ஒன்று, அசுத்த ஆவிகளை ஓட்டினார், பேய்களை ஓட்டினார். அசுத்த ஆவிகளினாலே பீடிக்கப்பட்டு அல்லலுற்ற மக்களை விடுவித்தார். இப்படி அவர் பேயை ஓட்டுகின்ற பொழுது சிலர் சொன்னார்கள், இவர் பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகின்றார். பேயை கொண்டு பேயை ஓட்டலாம். இவ்வாறு அவர்கள் கிறிஸ்துவிலே குறை கண்டுபிடித்தார்கள். அந்த வேளையிலே இயேசு மிகவும் தெளிவாக பேசுகின்றார். தூய ஆவி, அசுத்த ஆவி. இந்த தூய ஆவி என்பது கடவுளுடைய வல்லமை. இந்த கடவுளுடைய வல்லமை இயேசுவினுடைய பிரசன்னத்திலே, அவருடைய கரத்திலே இருந்தது. அவருடைய தொடுகை, அவருடைய வார்த்தை, அவருடைய போதனை, இவற்றின் வழியாக கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டது. கடவுளுடைய வல்லமையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இந்த தீமையினுடைய வல்லமை, அந்த தீமைகளினுடைய இந்த பேய்களினுடைய அனைத்து குளறுபடிகளில் இருந்தும் இறைவன் எங்களை காக்க முடியும். இந்த உலகத்திலே தீமை இருக்கின்றது. பேய் என்று சொல்லுகின்ற பொழுது தீமையினுடைய ஆதிக்கம்தான் இந்த பேய். இந்த தீமையை விரும்புவது மனித இயல்பாக இருக்கின்றது. தீமைக்கு தீனி போடுகின்றவர்களாக நாங்கள் இருக்கலாம். கடவுளுடைய கட்டளைகளுக்கு மாறாக நாங்கள் பொய்யையும் களவையும் ஏமாற்றுத்தன்மைகளையும் அடக்குமுறைகளையும் ஆணவத்தையும் நாங்கள் வளர்க்கின்ற பொழுது தீமையை வளர்க்கின்றோம். இந்த தீமை என்னையும் எங்களுடைய இந்த சமூகத்தையும் அழித்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், எத்தனையோ விதமான அழிவுகளை இந்த மனித இனம் சந்தித்து கொண்டிருக்கின்றது. இந்த தீமையினால் ஏற்படுகின்ற சிற்றின்பங்களினாலே இந்த மனித இனம் கவரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் தான் நாங்கள் தூய ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களை கோவில் கொள்ள வேண்டும் என்று மன்றாட வேண்டும். இறைவன் எங்களுக்கு அருளுகின்ற, மழையாக பொழிகின்ற இந்த ஆவியானவருடைய வரங்கள் எங்களுடைய உள்ளத்திலே நிறைவாக பொழியப்படுகின்ற பொழுது நாங்கள் தூய ஆவியானவரினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நன்மையை விரும்புவோம், நல்லதை செய்வோம், நல்ல வழிகளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துவோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அழிவையா ஆக்கத்தையா விரும்புகின்றோம் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். நாங்கள் மனிதர்கள், சுதந்திரம் உள்ளவர்கள். என்னுடைய வாழ்வையும் என்னிலே தங்கி இருக்கின்றவருடைய வாழ்வையும் நான் நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கு இறைவன் எனக்கு தருகின்ற அருள் வளங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியானவருடைய வரங்களில் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தீமைகளை நாங்கள் வெல்ல முடியும். இயேசு எப்படி சாத்தானுடைய அலகையினுடைய சோதனைகளை வென்றார். கடவுளுடைய மகன் என்று அவர் அன்பித்தார். இந்த அலகை எங்களை எப்பொழுதும் ஒரு சோதனைக்கு உட்படுத்துகின்றது. தீமையை நன்மையாக அது காட்டுகின்றது. தீமையினுடைய சிற்றின்பங்களை பேரின்பமாக காட்டுகின்றது. இந்த தீமை எங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று அது கங்கணம் கட்டி நிற்கின்றது. அதனாலே பல பிரச்சனைகளுக்கு காரணம் நாங்கள் இந்த தீமையின் வழியிலே செல்லுகின்றோம். நாங்களே எங்களுடைய வாழ்க்கையை சில வேளைகளிலே அழித்து கொள்கின்றோம். நாங்களே எங்களுடைய பெயரை கெடுத்து கொள்கின்றோம். நாங்களே எங்களுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்றோம்.
நாங்களே ஒரு பிடிவாதமாக சில பழக்க வழக்கங்களிலே இருந்து திருந்துவதற்கு மறுக்கின்றோம். ஆனால் இந்த தூய ஆவியானவருடைய கொடைகளுக்காக நாங்கள் அனுதினம் மன்றாடுவோம். நம் மீதும், குறிப்பாக திரு அவை மீதும், திரு அவையை வழிநடத்துகின்ற தலைவர்கள் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியானவருடைய செயலினாலே, உந்துதலாலே இயக்கம் பெற்றவர்களாக அவர்கள் தங்களுடைய வழிகாட்டுதல்களை, பணிகளை ஆற்றுவதற்கு இறைவன் அனைவருக்கும் அருள் கூற வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும் மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த தீய இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறர் அதாவது துர்நாற்றம் அடைக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன நாஸ அலா மா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன் தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல் மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான்? நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான். இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான். அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான். சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாபமும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது 2 விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த 2ஐயும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன்
என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால், இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல், யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல. இது அடுத்தவனை விட தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு, பிறர் செய்யக்கூடிய, பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.